கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி இன்றைக்கு தியானிக்கப்படும் வார்த்தை 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையுமே நன்மையாக தான் இந்த பூமியில செய்து கொண்டு போனார். நம்முடைய சுய பலத்தினால்தான் நம்ம மனுஷருடைய ஆசீர்வதிக்க தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கல, தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்க தான் அந்த பூமியில் எல்லாத்தையும் கத்த கொடுத்துட்டு போனார். ஆதியாம் 1:28 நீ பருகி பெருகுவாய் என்று அந்த வாக்குத்தத்தை கொடுத்து ஆதாமுக்கு கொடுத்து கொண்டு போனார். மனுஷனுடைய பாவத்தினால் அந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்தார் என்றால், மீண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் பாவ வழிகளை விட்டு விலகும் போது தான் அவங்க மீண்டும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிரவேசிக்கும் போது 40 ஆண்டு வனாந்திரத்திலே நடந்து போனார்கள். வழியில் ஒரு வனாந்திரம், உங்களுக்கு தெரியும், வனாந்திரம் என்பால் அங்கே தண்ணி இருக்காது, மரங்கள் இருக்காது, கீரை இருக்காது, செடிகள் இருக்காது, கொடிகள் இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் நடந்து போனார்கள். ஆனால் என்ன நடந்தது? யாத்திராகமம் 16:4 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஒரே ஒரு மனுஷன் மோசே என்ற மனிதன் மூலமாக தேவன் பேசப்பட்டார். 40 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போனார்கள். உண்ண உணவும் அந்த வனாந்தரத்திலே எந்த விதமான தண்ணீரோ கீரை வகையோ எது இல்லாமல் நடந்து போனார்கள். ஆனால் தினந்தோறும் தேவன் கர்த்தர் மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு கொடுத்தார். அப்போ உணவு, தண்ணீர், இறைச்சி நான் பார்த்தோம், எல்லாவற்றையுமே கொடுத்தார். இந்த மன்னா என்பது தூதருடைய உணவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நரிகள், ஓநாய்கள் மற்றும் பாம்பு, விஷ பூச்சிகள் எல்லாருக்கும். அந்த பாலைவனத்தில் ஒரு புயல் வந்தால் அந்த மண்ணை என்ன செய்யும், அப்படியே மூடி விடுமாமா. ஆனால் அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வழி நடத்தினார். தேவ தூதர் உண்ணக்கூடிய உணவு அவங்க கொடுக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிரவேசிக்கும் போது 7 ஜாதிகளின் 30 ராஜாக்களை வென்றெடுக்கப்பட்டார்கள். இவர்கள் சொல்லப்போனால் 40 லட்சம் ஜனங்களுக்கு எங்கிருந்து உணவு கொண்டு தேவனுடைய வனாந்திரத்தை கொண்டு வரலின்னா, கர்த்தர் வானத்திலிருந்து மண்ணா கொடுக்கலினா, இவங்க 40 லட்சம் ஜனங்களை எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க? சாப்பாடு, உணவு, தண்ணீர். அதே ஒரு வனாந்திரமான இடம். எத்தனை லாரி வந்திருக்கும், எத்தனை தண்ணீர் வந்திருக்கும். ஆனால் தேவன் ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை போஷித்து கொடுக்கப்பட்டார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடக்கும்போது அவங்களுக்கு எந்த குறையில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்தினாங்க. பரிசுத்த வேதாகமத்தை பார்க்குறோம். இது எத்தனையோ வயதானவர்கள், முதியோர்கள் நடந்துப்பார்கள். ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் செய்து கொடுத்தாரம்மா. அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவச்சனமே, எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை, அந்த பலனை கொடுத்து கொண்டு போயிருக்கிறார். நம்முடைய சுய பலத்தினால்தான், நம்ம பாவத்தினால்தான் இந்த பூமியே சபிக்கப்பட்டதானது. அப்பேற்பட்ட எப்படி மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டார்கள்னா, மீண்டும் அவரை கர்த்தரை பின்பற்றினார்கள், பாவத்தை விட்டு வெளியே வந்தாங்க. தேவன் நன்மையான ஈவுகள் தெய்வம் செய்து கொடுத்தார். அதே போல தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி போஷிக்க தேவன் கொடுத்தாரா, அதே போல் உங்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது.
பார்த்துக்கொண்டு கர்த்தர் தேவஜனமே, உங்களையும் கர்த்தர் சகல நன்மைகளுக்கும் உங்களை நிரப்புவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, கர்த்தர் சகல நன்மைகளையும் உங்களை நிரப்புவான்னு சொன்னபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நிறைவான ஆசீர்வாதத்தோடு கானானை பிரவேசி வைக்க கர்த்தர் பாதுகாத்து கொடுத்தீரோ, அதே மாதிரி பார்த்துக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.